ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 16 வசனத்தின் பின்பகுதி. நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எதற்காக? நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சத்தியத்தை எங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில் அருளுதாராம். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய ஜனம் நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்காக அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் தராராம். எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கும்போது அது ஒரு ஆசீர்வாதமான பலனை அது பெற்றுக்கொள்ள முடிகிறது. அவருடைய வார்த்தை தான் ஜீவன், அவருடைய வார்த்தை தான் ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தை தான் செழிப்பு, அவருடைய வார்த்தையில் தான் சுகம் இருக்குது. நம்ம பாட்டு கூட படிக்கும், வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் அந்த பாட்டு படிக்கும்போது அந்த வார்த்தையில் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் அந்த வார்த்தையை நம்முடைய வாயில் ஆண்டவர் தரேன் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தின் வார்த்தைகள் எத்தனையோ இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தை தான் ஜீவன் உள்ள வார்த்தை. அதில் தான் என்ன இருக்குது? உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, செழிப்பு இருக்குது, சுகம் இருக்குது, பலன் இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம வாயில் சொல்லி தராரோம். அது எதுக்காக தராரோம்? நம்மெல்லாம் அவருடைய ஜனம் என்று மற்றவங்க சொல்கிறதுக்காக. நாம் ஆண்டுடைய பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக, கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்குதா? அவர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. அது மாதிரி நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறதுனால நாமும் என்ன செய்யணும்? கிருபை பொருந்திய வார்த்தைகள், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகள், மற்றவர்களை உயர்த்தி அதாவது அவங்களுக்கு கணம் பண்ணுகிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். வாயிலிருந்து வேண்டாத வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அதான் நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளுவேன் அப்படின்னுக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னுக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம வாயில் கொடுக்குறாரு. அடுத்தபடியாக அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மளை மறைக்கிறாராம். இந்த உலகத்தின் தீங்குகள், இந்த உலகத்தின் வியாதிகள், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அணுகாதபடி அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறாராம். அவர் சொன்னார், நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை சொன்னார்னா அவருடைய உள்ளங்கை
எவ்வளோ பெரிதாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த உள்ளங்கையை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறார், கரத்தின் நிழலினால் நம்ம மறைக்கிறாராம். அவர் கரம் நம்மை என்ன செய்து மறைக்கிறது. அவருடைய கரம் தான் எல்லாவற்றையும் அஸ்திபரப்படுத்தினது. அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். அவருடைய கரம் அன்பின் கரம், அரவணைக்கும் கரம். அது ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரம் என்ன செய்து நம்மை என்ன செய்து மறைக்கிறதாம். கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த உலகத்தின் தீங்குகளுக்கு, ஆபத்துகளுக்கு, பாவங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்து விலக்கி மறைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே நாமும் கூட அந்த சத்திய வார்த்தைகளை நான் பிடித்துக்கொள்ளும். அப்பா, நீங்கள் உம்முடைய ஜனமாக எங்களை மாற்றினதே அதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாயில் கொடுத்தீங்களே அதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைக்கிறீங்களே அதற்காக நன்றி என்று சொல்லி நம்ம அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்கிறார். நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலாம் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மையும் அவர் மறைத்து அவருடைய செட்டைகளின் மறைவிலும் தீங்குகள் அணுகாதபடி மறைத்து பாதுகாக்கிற தகப்பனாய் இருக்கிறபடியால் நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ, கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசுனீங்கப்பா. நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தினெல்லாம் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் இதுவரைக்கும் அப்படியாக எங்களை நடத்திக்கிட்டு வருகிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாயில் கொடுத்து எங்களை ஆண்டவரே உங்களுடைய கரத்தினெல்லாம் மறைத்து எங்களை பாதுகாக்கிற தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபைக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும்.